வானுலக வீதிகள் நம் பறக்கவே வருகுது பார் என் குதிரை கதி சிறக்கவே. வானுலக வீதி எல்லாம் தோல் பறக்கவே வருகுது பார் போய் குதிரை களி திறக்கவே. வானுலக வீதி எல்லாம் தோல் பறக்கவே வருகுது பார் என் குதிரை கதி சிறக்கவே. ஆடுமலை தாண்டுகின்ற கானக வந்து மலை தாடுகின்ற கானக வந்து ஆடுமலை தாண்டுகின்ற கானக வந்து ஆடுமலை தாண்டி இங்கு கானக வந்து கால் நடக்க மாட்டாது என்ன குதிரை கால் நடக்க மாட்டாது என்ன குதிரை கால் நடக்க மாட்டாது. அக்காளி குதிரையா அது அக்காளி குதிரையா பிடிச்சி இந்த இலை இருக்கிற வருவேன் நாங்களப்பா வர மாட்டேங்குது. எனக்கு என்னமோ கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கு குதிரை. கொஞ்சம் இழுத்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியுமா இல்ல எந்திரிச்ச மாதிரி இருக்கு குதிரை. நண்பன் எங்கிட்டு போனாரு எந்திரிச்ச மாதிரி இருக்கு குதிரை. இழுங்க பாப்பா. கீழே தாடி அக்காளி குதிரையாடா இது நம்மளுக்கு சாணி தள்ளதடா. நண்பன் எங்கிட்டு போனான்னு தெரியல. இந்த குதிரையை வச்சுக்கிட்டு நான் மேய்க்கிறதுக்குள்ள நான் போடுற வாடு. பெருமையா பாருங்க குதிரைய. அப்பேற்பட்ட குதிரை இங்க இந்த குதிரையை வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்கு 4 பேரை பிடிச்சி முறுக்கு வித்து பிழைக்கலாம். நல்ல உழப்பு என் உழப்பு. சுமாலியா காணன்னு சொல்லி என் நண்பன் எங்க தேர்றாரோ எங்க இருக்காரோ தெரியலையே. பயணம் வரலாமாடா? யார கேக்குறீங்க? யாத்தா சொல்லுவா உண போனாலும் துணை போகாதான்ட்டு. இல்ல துணைக்குதானே நீங்க கூட வந்த. யார கேக்குறீங்க? என்னை விட்டு நீங்க பாட்டுக்கு முன்னாடி போயிட்டீங்களே, பின்னால ஒருத்தன் வரானே வரானா வரலையா என்ன ஆனாலும் ஒத்த வார்த்தையாவது பாத்தீங்களா? 2 பேரும் குதிரை சவாரி தானே வந்தோம். ஆமா. என்ன ஆச்சு ஏதாச்சு நிலைமை என்ன? மணிப்பட விட்டோம் பரிவிச்சு விட்டோம் வழிபல கலந்துட்டோம். மணிப்பட விட்டோம் பரிவிச்சு விட்டோம் வழிபல கலந்துட்டோம். பரிவிச்சு விட்டோம் வழிபல கலந்துட்டோம். ஆலோங்கி வளரும் பூங்கா வனமணி ஆலோங்கி வளரும் பூங்கா வனமணி போவோம் தங்கி போவோம். துணிவு மறந்து பிறகு தொடர்ந்தேன் துயரமோடு வந்தேன் பிறகு தொடர்ந்தேன் துயரமோடு வந்தேன் துணிவு மறந்து பிறகு தொடர்ந்தேன் துயரமோடு வந்தேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டாய் சோகமாய் நொந்தேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டாய் சோகமாய் நொந்தேன். மெய் சோறுதே மெய் சோறுதே. சுமாலி என்ன இல்ல சொன்ன மெய் சொல்றதா? ஆமா. நான் கேட்கிறேன். நம்ம 2 பேருமே குதிரையில தான் ஜபாரி. எனக்கு இல்லாத ஒரு சோர்வு உனக்கு வருதுன்றைய என்னப்பா உனக்கு அப்படி என்ன மெய் சோர்வு? பா மெய் சோறுறதுக்கு காரணம் அதானே கேட்குறிய? காரணம் எனக்கு தெரியல. என் நண்பன் கேட்டு நான் சொல்லாம இருப்பேன். கேளுங்க. டேய் அதான் கேட்டுட்டேலப்பா. அதான் சொன்னேன்ல மெய் சோறுதுன்னு சொன்னையே, அதுக்கு என்னப்பா காரணம்? அதான் சொன்னேன்ல. என்ன சொன்ன? என்ன கேட்டிய? மெய் சோறுக்கு காரணம் கேட்டேன். அதான் சொன்னேன்ல. காரணம் சொல்லையாப்பா நீ? நீங்க கேட்கலையே. சொன்னாதான்டா கேட்க முடியும். கேட்டா தானே சொல்ல முடியும். சுமாலி சொல்லுங்க. பதில் ஒன்று இருந்தாதான்டா கேள்வின்னு ஒன்று வரும். கேள்வின்னு ஒன்று இருந்தா தானே பதில் வரும். இது நல்ல விஷயமா தானே இருக்கு. நான் கேட்டு 3.25 நாளைக்காச்சு. நான் சொல்லி 4.25 நாளைக்கு. சுமாலி ஐயா நம்ம 2 பேரும் பரியாசம் பண்றதுக்கு இதுக்கு நேரம் இல்ல. நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. அப்புறம் நான் ஏன் உன் அலிச்சாட்டியத்தை பூரா தாங்கிக்கிட்டு இருக்கேன்? நீ செய்யற அலிச்சாட்டியத்தெல்லாம் நான் ஏன் தாங்கிக்கிட்டு இருக்கேன்? உயிர் நண்பன். அது மட்டுமல்ல, எங்க அம்மா மாசமா இருக்கையில உங்க அம்மா மாங்காய் கொடுத்தாங்களாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ செய்யற அலிச்சாட்டியத்தெல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். அரண்மனையில எத்தனை பேர் வேலையாள் இருக்கையில வாத்தியார் உன்னைய போய் என் கூட
அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் வந்தா தான் இந்த இடம் சரியா வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க அம்மா மாசமா இருக்கும்போது எங்க அம்மா மாங்காய் கொடுத்துச்சு. எங்க அம்மா மாசமா இருக்கும்போது உங்க அப்பா வாழைப்பழம் கொடுத்தாரு. என்ன வாழைப்பழம்? நேந்திரம் பழம். நல்ல முக்க. அதனால நானும் பொறுமையா போறேன். மெய் சோறதுக்கு காரணம் தானே காரணம் கேளு. சொல்றேன். மெய் சோறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? பாலா போன அந்த குதிரை தாங்க. டேய் அதாப்பா, ஏன்னா வாயிலாஜி ஜீவன சொன்னாதானே போய் விசாரிக்க முடியாது. உனக்கு மெய் சொல்றதுக்கு காரணம் வந்து குதிரைன்னு சொல்றீங்க. அப்படி என்னப்பா அந்த குதிரைனால உனக்கு என்ன அவஸ்தை? நான் கேட்பீங்களே, நல்லா கேட்பீங்களே, நல்லா போச்சே. ஆமா, உங்க குதிரை எங்க வாங்கின குதிரை? ஏன் குதிரை அரேபியால வாங்கியது. பாத்தீங்களா, என் நண்பன் குதிரை அரபு நாட்டுல வாங்கின குதிரை. அது குதிரை ஏறி உட்கார்ந்தோம்னா அப்படி போகும். மக்கள் இது குதிரை. இது குதிரையாது. உன்னுடைய குதிரை எங்க வாங்கியது? மானாமதுரை சந்தையில வாங்கினது. சரி, இப்ப என்னப்பா எல்லாம் குதிரை தானடா? அது குதிரையா? கோம்பேரி கழுதை. முன்னாடி போனா பின்னாடி போகுது, பின்னாடி போனா முன்னாடி வருது. எல்லாம் என் மாப்பிள்ளை ஆனந்தகுமார் வாங்கி கொடுத்த குதிரை. சரி, உங்க குதிரைக்கு எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க? இத்தனை வருட காலமா என் கூட தோழனா இருக்கிய, இது கூட உனக்கு தெரியாது? சும்மா சொல்லுங்களேன். யாரு குதிரையா இருந்தாலும் 2 பேர் தானே வேலையாட்கள். என்ன இதெல்லாம் ஒரு உங்க குதிரைக்கு 2 பேர். ஒரு இளவரசனுடைய குதிரைக்கு என் குதிரைக்கு 28 பேர். அப்பா, டேய், ஒரு இளவரசனுடைய குதிரைக்கே 2 பேர் தான் வேலையாட்கள். நீ என்னுடைய தோழன், உன்னுடைய குதிரைக்கு 28 பேர் வேலையாட்களா? ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன், தெரிஞ்சே கேட்கிறேன். அந்த 28 பேரும் அப்படி என்னப்பா வேலை செய்யறாங்க? என் குதிரைக்கு அவங்க வேலை செய்யல, என் குதிரை வேலை வாங்குது. அவ்வளவு விசேஷமா உன் குதிரை? அப்பேற்பட்ட குதிரைய ஐயா சங்கதோஷம் ஐயா வெம்பா பாடி இருக்காரு. அதை நான் உங்க முன்னால வம்பா பாடுறேன் ஐயா. அன்பா கேட்கிறேன், பாடு நண்பா. 8 பேர் முன்னே இழுக்க. நண்பா, 8 பேர். சரி, முன்னால பிடிச்சிட்டு. சரி, 8 பேர் முன்னால பிடிச்சிட்டு இழுக்கணும். 8 பேர் முன்னே இழுக்க, 20 பேர் பின்னின்று பிட்டத்தை பிடித்து. நண்பா, பிட்டம் என்றால் என்னவென்று தெரியுமா? என்ன பிட்டம் என்றால் அடச்சி, அது எப்படி சொல்லியா? அதை பிடிச்சுக்கிட்டு இப்படி 20 பேர் பின்னால நின்றுட்டு முன்னால தள்ளணும். நாக்கு தள்ள. 8 பேர் முன்னே இழுக்க, 20 பேர் பின்னின்று பிட்டத்தை பிடித்து பின்னின்று முன் தள்ள. கெட்டும் புருஷன் சுமாளியது குதிரை, வருடம் போகும் காதவழி காதவழி. 8 பேர் முன்னெழுக்க. நண்பா, 8 பேர் முன்னெழுக்க, 20 பேர் பின்னின்று பிட்டத்தை தொட்டு தள்ள தள்ள தள்ள. 8 பேர் முன்னெழுக்க, கிட்டும் புருஷன் சுமாளியது குதிரை, கிட்டும் புருஷன் சுமாளின் குதிரை, கிட்டும் புருஷன் சுமாளியது குதிரை, வருடம் போகும் காதவழி. 8 பேர் முன்னெழுக்க. நண்பா, நண்பா, சுமாலி, போதும்டா போதும்டா. உன் குதிரையின் சிறப்பை சொன்னது போதும். அது குதிரையில குதிரை. நம்ம வந்தது அளவு கட்டிய நாளிகளே. பரிமளத்தை தரையில் நடக்க பதறது பதறடா, நடக்க பதற பதறடா. தரையில் நடக்க, பரிமளத்தை தரையில் நடக்க. ஆடி இங்கு சுமாலி பயிரா, நான் சொல்வேன் நான் சொல்வேன். குதிரை பற்றி பேசுகிறாய், என் குணத்தை பேசவில்லை. பற்றி பேசுகிறாய், என் குணத்தை நீயும் பேசவில்லை. குதிரை பற்றி பேசுகிறாய், என் குணத்தை பேசவில்லை. உன் கூட நானும் வந்தது குற்றம் கொஞ்சமில்லை.
டேய் சுமாலி ஏண்டா உன் அழிச்சாட்டியத்துக்கு அளவே இல்லையா? பசிக்குதுடா. டேய் என்னடா நீயும் நானும் தான் உண்ணா புறப்பட்டோம். 2 பேருமே குதிரை சவாரி தான் வந்தேன். நான் சாப்பிட்டதுதான் நீயும் சாப்பிட்ட. அது என்ன கட்டி அதிகமாகவே சாப்பிட்ட. இப்போ பசிக்குதுன்னு சொன்னா உன் மனச்சாட்சியை தொட்டு சொல்லு. ஏதாவது வீடு வாசல் இங்கே இருக்கா? நடு காட்டுக்குள்ள எனக்கு வகுத்த பசிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டே நான் எங்கடா போய் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி? அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். எனக்கு சாப்பாடு வேணும். பசிக்குது நண்பா, கண்ணை கட்டுது, காலை அடைக்குது. நானே குதிரை மாதிரியே உட்காந்துக்கிறேன். அப்புறம் நானே குதிரை மாதிரி உட்காந்துக்குவேன். சரிடா, அப்ப அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. பசினாக்க நான் எங்கடா போவேன்? வீடு வாசல் ஒரு கோயிலுக்குள்ள இருந்தாலும் ஏதாவது ஒரு உண்டை கட்டி வாங்கி கொண்டு கூட கொடுத்துருவேன். சரி, ஒரு யோசனை சொல்றேன் கேளு. என்னது? அம்மா கட்டுச்சோறு கட்டி கொடுத்தாங்களே, ஆமா. உனக்கும் கட்டி கொடுத்தாங்க, எனக்கும் கட்டி கொடுத்தாங்க. ஆமா. உனக்கு கட்டி கொடுத்த சாத்த நீ அப்பயே சாப்பிட்ட. ஏன் பங்கு கட்டுச்சோத்தை நீ தானே கொண்டு வந்த. எனக்கு வேண்டாம், நான் பசியை தாங்கிக்கிறேன், அதையும் நீயே சாப்பிடு போட. எப்ப அந்த ஆத்து பக்கம் வரும்பொழுதே அங்க உட்கார்ந்து கட்டுச்சோத்தை முடிச்சுக்காது, சாப்பிட்டு முடிச்சுக்காது. 2 பேரும் சாதிச்சியமாடா. அப்புறம் நான் என்ன செய்ய? பசிக்குதே. சரி, கிட்டத்தட்ட ஒரு 60-70 இட்லி, 60-70 இட்லி. போதுமா? இடியாப்பம் குறைஞ்சது ஒரு 50 இடியாப்பம் இருக்கும் இல்லையா? இதை பூரா கொடுத்து விட்டாங்களா அம்மா, அதை சாப்பிடு போட. எப்ப அந்த மலையை சுத்தி வந்தோம்ல, அப்ப வரும்போதே அந்த இட்லி இடியாப்பம்லாம் காலி. குதிரையில வரும்போதே ஸ்டார்டிங்லேயே சாப்பிட்டு க்ளோஸ். எல்லாம் செய்ய சரி போ. அதாவது குதிரைக்கு போட சொல்லி 2 மூடை கொள்ளு கொடுத்து விட்டாங்களா அம்மா. ஆமா. அந்த கொள்ளை திண்டு தொலை போ. அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி வந்தோம்ல, அம்மா அங்க இறங்கும் போது அந்த கொள்ளும் காலி. பகுரா ஒன்னாம் தெரியாடா. என்னமோ தெரியல, என் வவுர் பசி கேட்க மாட்டேங்குது. சரி, ஒன்று சொல்றேன் கேளு. சொல்லுங்க. பசிக்குதுன்ற. ஆமா. ஏன்னா பசினாவே நானும் மனம் பொறுக்க மாட்டேன். நீ என்னுடைய உயிர் நண்பன். ஆமா ஆமா. நீ என்ன பண்ற? உனக்கு வகுத்த பசிக்குது, வாயை துறந்து நண்பா பசிக்குதுன்னு நீ கிட்ட கேட்கிற. அப்புறம் உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அதான் சொல்றேன், வாயிலாத ஜீவன் இந்த குதிரை. ஆமா ஆமா. உன்னைய என்னையும் சுமந்துட்டு வந்துச்சுல. ஆமா ஆமா. அதுக்கு சோர்வா இருக்கும்ல, அதுக்கு தாகம் இருக்கும்ல. ஆகியனால அந்த குதிரையை கூட்டு போய் முதல் ஆசவாசப்பட்டு கூட்டு வா. போட போ. என்னமோ நீங்க சொல்றீங்க. ஆசவாசப்பட்டு கூட்டு வா போ. ஆசுவாசப்படுத்த சொல்றீங்களே, ஆசுவாசப்படுத்துறதுல என்ன சென்னைக்கு போடுறதா? அறிவு கெட்டவனே, எனக்கு தெரியும். ஆசவாசப்படுத்துறதுனா சென்னைக்கு போடுறதா? குதிரையை கூட்டு போய் தாக சாந்தி அடைய வைக்கணும். ஆமா. அது எப்படி தெரியுமா? குதிரை அது எப்படி? குதிரையை கூட்டு போறேன். முன்னாடி தண்ணியை காட்டு, பின்னாடி புல்ல போடு. போ, சொல்றத செய்ய போ. அப்படிதானே? ஆமா. இது என்னமோ நான் என்னமோ பெரிய போ. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? முன்னால என்ன போட சொன்னீங்க? முன்னாடி தண்ணியை காட்டு, பின்னால புல்ல போடு. இல்ல, என்ன சந்தேகம்னா, முன்னாடி புல்ல போட்டுட்டேன், சரி, பின்னாடி தண்ணியை காமிச்சா எப்படி குடிக்கும்? ஏய் அறிவு கெட்டவனே, முன்னாடி தண்ணியை காட்டு, முன்னாடி பின்னாடி புல்ல போடு. சரி, முன்னாடி தண்ணியை காமிச்சு பின்னாடி புல்ல போட்டா எப்படி புல்ல தின்னும்? ஒரு ஆஃப் ஆனாலும் தின்னுமானுங்களா? விகட கேள்வி. அறிவாளியே, நான் சொல்றது புரியுதா? அது தாகமா இருக்கும். ஆகையினால குதிரை கூட்டு போய் முதல் வேலையா தண்ணீர் குடிப்பிக்க செய். குடிக்க வைக்கணும். தண்ணீரை குடிக்க வச்சுட்டு தண்ணீர் குடித்ததுக்கு பிறகு புல்ல போட்டு. அவ்வளவுதானே? இது ஒரு விஷயம். டேய், என்ன சந்தேகம் உனக்கு? என்ன தேடுற? என்ன மலர்கள்லாம் இங்க உதிர்ந்து கிடக்குது பாருங்க நண்பா. இது பல பேர் போக வரக்கூடிய வழிப்போக்கர்கள் வரக்கூடிய இடம். ஆமா, எல்லாமே கிடைக்கதான்டா செய்ய. கால் தடங்கள் வேற இங்க பதிஞ்சு இருக்கே. சரி, அப்படின்னா பறந்தா போவாங்க, நடந்தாண்டா போயிருப்பாங்க. அதுவும் ஆண்களுடைய கால் மாதிரி தெரியல, பெண்களுடைய கால் மாதிரில தெரியுது. டேய், இப்ப அந்த அராட்சி நமக்கு தேவையா?
உசுரே இவ்வளவு பெருசா இருக்கு. என்னடா சொல்ற நண்பா இந்த காட்டுக்குள்ள ஏதோ மோகினி பிசாசு நடமாட்டம் இருக்கு நண்பா. இந்த காலத்துலலாம் நீ இருக்க இன்னுமாடா அதெல்லாம் நம்புறீங்க? மோகினி இருக்கு, பிசாசு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஐயோ நண்பா, இங்க பேய் நடமாட்டம் இருக்கு. மலர்கள்லாம் உதிர்ந்து கிடக்குது, வாசனை திரவிய வேற அடிக்குது, பேய் இருக்கு. சரி, நான் உன்னை கேட்கிறேன், இது வரைக்கும் நீ முன்ன பின்ன பேய பாத்திருக்கியா? நீங்க பேய பார்த்திருக்கீங்களா? நான் பேய பார்க்கலப்பா, இருந்தாதான் நான் பார்க்க. நான் பேய பார்க்கல. இல்ல யாரும் பேஞ்சாவது பார்த்திருக்கீங்களா? நான் பேய பார்க்கல. நீ பேய பார்த்திருக்கியா? பேய் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படா இருக்கும்? பேய் பேய் மாதிரியே இருக்கும். டேய் கொடுமையே கேடு. இது பொம்பளையா இல்ல பேயான்னு எப்படா கண்டுபிடிக்கிறது? நண்பா, பேய் எப்படின்னா பெண் உருவத்தில் வருமா. அப்படி பொம்பளை ரூபத்தில் ஏதாவது உங்க கண்ணில் தட்டு போட்டுச்சுன்னு வைங்களேன், யோசிக்காதீங்க, லவக்குன்னு பாவடை தூக்கி பார்த்துருங்க. ஏடா பேச? ஐயோ நண்பா, பாவடை தூக்கி பார்த்துங்க. அங்கே கால் இருந்துச்சுன்னா அது பொம்பளை பிள்ளை, கால் இல்லாமல் காத்தோட காத்தா பறந்து வச்சுருச்சிங்க, அது மோகினி. சரி சுமாரி, என் மேல ரொம்ப அக்கறை வச்சவன், நான் பாத்துக்கிறேன். நீ போய் குதிரைய ஆசவாசப்படுத்து. பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கனா? சரி சரி சரி, சுமாரின்னு கூப்பிடுங்க. அந்த ஒரு கை பார்த்துப்புற. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நான் பயப்படாம தைரியமா தான் நிற்கிறேன். உங்க உயிர் நண்பன் நான் இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க? சரி சரி சரி. ஆமா, ஏன் அந்த பக்கம் இருட்டா இருக்கு? நான் கூட வரவா? எதுக்கு? வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம், பயப்படக்கூடாது. ஏய் ஏய் சி போயா. என் உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிவதற்கு அவனுக்கு மனமில்லை. நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த வனங்களின் பெருமைகளை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கிறது? இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? பெருமை என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன் 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 சொல்லுவேன். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? எந்த பீடத்தினிலும் இதனை போல் கிடையாது. எந்த பீடத்தினிலும் இதனை போல் கிடையாது என்பது சந்தேகமேது செய்த போது, என்பது சந்தேகமேது செய்த போது. இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன் 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 சொல்லுவேன். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன்? வகை 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 தோட்டம் மதுவண்டினங்கள் ஆட்டம். தோட்டம் மதுபண்டி நீங்கள் ஆட்டம். ஆட்டம் மகாசிரேசம் மதுவண்டினங்கள் ஆட்டம் மகாசிரேசம். இந்த வன பெருமை என்ன சொல்லுவேன் சொல்லுவேன்
எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கையிலே எந்த விதமான ஆயுதமும் இல்லாம ஒரு கொடிய சிங்கத்தை கொன்று விட்டேனே. அப்படி என்றால் ஒரு பெண்ணின் அழுகுரலுக்கு இத்தனை சக்தி இருக்கிறது. ஒரு கொடிய சிங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய காப்பாத்திட்டான், ஒரு உயிரை காப்பாத்திட்டான். சிங்கத்தை கொண்ட வருத்தத்தால் பேச்சே வரல, களைப்பாரு. ஆமாம், கை காலெல்லாம் உதறுதே, மூச்சு வாங்குதே. சொன்னாலுங்க அப்பயே சொன்னாலுங்கள்ல, வேணாமா இங்கே இருக்க வேணாம், நாட்டுக்கு போயிடுவோம் சொன்னாலுங்கள்ல. கேட்கலையே, நான் கேட்கலையே. இங்கே தான் குளிக்கணும், இங்கே தான் குளிக்கணும்னே மாட்டு விட எடுத்து விட போ சொல்லிட்டேனே. வாயெல்லாம் உளருதே, என் காலெல்லாம் வலி. இது காலை இது கையா என்னது, பேச்செல்லாம் உரளுது, இது உளருது. யாத்தாடி எத்த தண்டி சிங்கம் எம்மா ஆன்னு வாயை பொழந்து வந்துச்சு. என் உசுறு என்கிட்ட இல்லை. ஆமாம் ஆமாம், என் உசுறு என்கிட்ட இல்லைங்கிற. இப்போ நான் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேனே, என் உசுறு என்கிட்ட இருக்குல்ல. எப்படி தன்னை மறந்து நான் அங்கேருந்து ஓடி போனேன், பின்னாடி சிங்கம் துரத்தி வந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்தா சிங்கம் செத்து கிடக்கு. ஆமாம், சிங்கத்தை யார் கொண்டிருப்பா? அதுதானே எனக்கு தெரியலை. ம், நம்ம குலதெய்வமாக இருக்குமோ? இருக்கும், நம்ம குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்றிருக்கு. ஏன்னா எப்பயுமே நம்ம முருகா முருகா முருகன் அந்த முருகனை வேண்டுறோம். அப்போ முருகனை தானே வேண்டுறோம். அப்போ குலதெய்வம் அவர் வந்து காப்பாற்றிருப்பாரோ? அவர் ஏன் இங்கே வர்றாரு? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் இது நம்ம சொந்த நந்தவனம், இன்னும் படபடப்பு விடலை, ஒரு மாதிரியாக இருக்குது, தலையெல்லாம் சுற்றுது. சரி, கொஞ்சம் சுற்றி கித்தி பார்ப்போம் யாராவது இருக்காங்களா என்னான்னு. ஏன்னா சிங்கம் செத்து கிடக்கிறத பார்த்தா யாரோ அந்த சிங்கத்தை கொண்டிருக்கணும், யாரோ இந்த சிங்கத்தை கொண்டிருக்கணும். அப்படின்னா கொண்டவர் இங்கே தானே இருக்கணும். இங்கே தான் இருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்தா ஒரு வேளை இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு போகும்ல. பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக நாட்டுக்கு ஓடி போயிடும். இல்லைன்னா என் தோழிமார்கள் வந்துடுவாளுங்க, அவளுகளுக்கு கிடச்சிச்சு தெரிஞ்சிச்சு அப்பா கிட்ட போய் சொல்லிவிடுவாளுங்க. அது வேற பயமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சுற்றி பார்க்கலாம். ஐயோ, ஆம்பளைகிட்ட பேசி பழக்கம் இல்லை. அதுக்காண்டி எங்கள் அப்பா என்ன ஆம்பளை இல்லையா? எங்கள் அப்பாட்ட பேசி பழக்கம், அண்ணி ஆடவர்கிட்ட பேசி பழக்கம் இல்லை. பேசி பழக்கம் இல்லை. ஏன்னா அரண்மனைக்குள்ளேயே நான் இருந்தவ, வெளியில் வந்ததே கிடையாது. இது எங்கள் சொந்த நந்தவனங்கிறதுனால நாங்கள் மாதம் ஒரு முறை வரணும். ஆனால் இவர் எப்படி வந்தார்? ஒருவேளை சிங்கத்தை இவர் கொண்டிருப்பாரோ? இருந்தாலும் இருக்கலாம். அப்போ நம்ம குலதெய்வம் சொன்னமே, அப்போ முருகப்பெருமானா? முருகப்பெருமானா முருகப்பெருமானா கையில் வேலாயுதம் இருக்கணுமே. இவர்கிட்ட ஒரு ஆயுதத்தையும் காணாமே. இல்லை, கையில் ஒரு ஆயுதமும் இல்லையே. அவர் இல்லை, அவர் இல்லை. வேற யாரா இருக்கும்? இந்திரனா இருக்குமோ? இந்திரன்னா 1000 கண்கள்னு சொல்லுவாங்களே, இவருக்கு 2 கண்ணு தான் இருக்கு, அது மூடிக்கிட்டு இருக்கே. யாரா இருக்கும், எவரா இருக்குன்னு இது ஒன்றும் புரியலை. ஆனால் இந்த மனுஷனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம்.
ஆனால் எங்கே பார்த்தேன்னு தெரியலை. இருந்தாலும் பயத்தில் எனக்கு கையும் ஓடலை காணும் ஓடலை. ஒருவேளை சிங்கத்தை இவர் கொண்டிருப்பாரோ? அப்படியாத்தான் இருக்கும். அந்த அசதியில் தான் நித்திரையில் இருக்கிறார், தூங்கிக்கிட்டு இருக்கார். ஆனால் உண்மையிலேயே இவரை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறார்கள், இல்லை எவ்வளவு அழகாக இருக்கிறார். அந்த தொழுமாறனோ தண்டுளப வண்ணனோ அன்புறது என் மயங்கும் இன்ப மதனோ கண்டு பணிவார் வினை துண்டுபட மேவிய கந்தலனும் எங்களருமை கந்த சுதனோ 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 பார்க்கின்றவனும் நல்ல நந்தவனும் எனக்கு சொந்தவனும் இவனும் எவனும் எனக்கு கவனம் இந்தவனோ நல்ல நந்தவனோ எனக்கு சொந்தவனும் இவனும் எனக்கு கவனம் இந்தவனும். ஆஹா, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். இவர் யார், எங்கிருந்து வந்தார், இவர் ஊர் என்ன, இவர் பேர் என்ன, ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. எழுதி விட்டுருக்கான்னு பார்க்கணும். யார் 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 இவர் யாரோ ஓர் பேர்தான் தெரியாதோ. யார் 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 இவர் யாரோ ஓர் பேர்தான் தெரியாதோ. சலவை கல்லை சிலையாக தங்க பாடம் கையாக மலர்கள் இரண்டும் விழியாக மயக்க வைத்தாரோ. யார் 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 இவர் யாரோ ஓர் பேர்தான் தெரியாதோ. மணிக்கிரல் வித்திரமோ மொய்க்குழல் மூங்கு சித்திரமோ மணிக்கிரல் வித்திரமோ மொய்க்குழல் மூங்கு சித்திரமோ செக்கத்தி வந்து இதழாடி சிந்தும் புன்னகை மந்திரமோ. யார் 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 இவர் யாரோ ஓர் பேர்தான் தெரியாதோ. கண்கள் மயங்கும் கண்ணாளா பெண்கள் மயங்கும் பொன்னாளா. கண்கள் மயங்கும் கண்ணாளா பெண்கள் மயங்கும் பொன்னாளா. நிலவை கண்டு மலரவே நிலவை கண்டு மலரவே மலரை கண்டு இரவாவே. யார் 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 இவர் யாரோ ஓர் பேர்தான் தெரியாதோ. சலவை கல்லை சிலையாக தங்க பாடம் கையாக மலர்கள் இரண்டும் விழியாக மயங்க வைத்தாரோ. யார் 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 இவர் யாரோ ஓர் பேர்தான் தெரியாதோ. ஆமா, சரி, இவர் தான் ஓந்தியை கொண்டிருக்காச்சு. சலங்கம சேமா வாடா வச்சுக்கிட்டே இல்லதான் ஆமா சிங்கத்தை கொண்டு. ஆமா, இவர் எப்படி தூக்கத்தை கலைக்கிறது? நீங்க தான் சொல்லணும். உடம்புல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி எப்படி கூப்பிடுவான்? இந்தாங்க இந்தாங்க. எங்க என்ன எதுவும் தர போறீங்களா? இந்த ஆங்கன்னா ஆமா, இந்தாங்கன்னு அவர் பாட்டுக்கு கொண்டாங்கன்னா நம்ம ஏதோ கொடுக்க போறோம். இந்த நேரத்துல எதுவுமே இல்லையே. வேற எப்படி கூப்பிடுவான்? எப்படி கூப்பிடுவான்? ஐயா என்ன பிச்சை எடுக்க? ஆமா, இந்த காட்டுக்குள்ள அவர் என்னத்தை போடுவாரு? பெரிய வம்பா இருக்குது. ஐயா இப்படி இப்படி கூப்பிடுவான். எப்படி? சிங்கத்தை கொன்றவரே, சிங்கத்தை கொன்றவரே. நல்ல கொன்றவர சிங்கமா இருக்கு அப்படி சொன்னா. என்னது, எதை சொல்லி ஒரு
ஆம்பளைகிட்ட பேசி பழக்கம் இல்லையா, ஒரு பக்கம் நடுக்க வேற இருக்குது, வாய் வேற உளருது. இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லணும். உதவி செஞ்ச மனுஷருக்கு நன்றி சொல்ல வேணாமா? ஒரு நன்றியாவது சொல்லிட்டு போகணுமா இல்லையா? இல்லைன்னா என்ன நினைப்பார் அவர்? எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் அவர் உயிரை கூட பொறுக்காமல் என் உயிரை காப்பாற்றிருக்காரு. அதனால் மித்திரையை கலைக்கணும். இவரை பார்த்தா ராஜகுமாரன் இருக்கார். ராஜகுமாரா என்று அழைத்தால் அப்படியே அழைத்து விடுவோம். ராஜகுமாரா, ராஜகுமாரா. அடே சுமாலி, ஏண்டா செத்த சமாளி, தூக்கத்தில் இருக்க இந்த நேரத்துல என்னை கூப்பிடுறாடா? அவரே ஏன் அட கடவுளே, இந்த மனுஷன் தனியாக வரல போல இருக்கு, வேற யாரோ கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கும்பகர்ணனுக்கு அண்ணனா இருப்பார் உங்களுக்கு, இந்த தூக்கம் தூங்குறாரு. களைப்பு களைப்பு, சிங்கத்தை கொன்ற களைப்பு. இன்னொரு ஒரு தரம், இன்னும் ஒரு தரம் முயற்சி. ஒரு தரம்னா பக்கத்துல போய், இன்னும் பக்கத்துல கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் ஒட்டுங்க. அடே சுமாலி, பேயா பேயா தனியா ஓடுது. ஆமா, இது பேயா பெண்ணா? சுமாலி ஏதோ சொன்னானே. ஆமாங்க, மறந்துட்டீங்களா? போய் பொம்பளை பிள்ளையா பேயான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அத தூக்க சொன்னேன்ல, நான் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் அழைச்சு என்ன தெரியுதான்னு. மேல வந்தது அழகான பொம்பளை பிள்ளையா? எப்படி தெரியும்? கீழே தூக்கி பாருங்க, கால் இருக்கால. என்ன பார்ப்பதற்கு என் கண்கள் கூசுகிறது. வானத்தில் இருந்த நிலவாகப்பட்டது நலிவிது பூமியில் விழுந்து விட்டதா? இப்பேற்பட்ட பேரழகிய இந்த நாட்டில் இதுவரை நான் கண்டதும் இல்லை, உங்களை போல பெரியவங்களா சொல்லி கேள்விப்பட்டதும் இல்லை. என்ன ரம்யமாக இருக்கிறார். அந்தரமாதை போல் முகம் காணும் இவள், அஞ்சுக மொழியை கேட்க நானும். அந்தரமாதை போல் முகம் காணும் இவள், அஞ்சுக மொழியை கேட்டு நானும். அந்தரமாதை போல் முகம் காணும் இவள், அஞ்சுக மொழியை கேட்க நானும். ஒரு மானமஞ்சள் ஆனமங்கை ஞானப்பள்ளை மொழிகின்ற மங்கை என்னும் சங்கை. ஆடுவாந்த நாடுமங்கை பொருகின்ற கங்கை சங்கை. வாசம் இவள் அங்கமெல்லாம் மங்கள விலாசம். இவள் காது வள்ளை போல உள்ளே யானை பள்ளை போலும் இந்த சங்கை என்னும் மங்கை. அலங்கார பூசணம், ஆடம்பர விக்கிரகம். அலங்கார பூசணம், ஆடம்பர விக்கிரகம். பத்தரை மட்டு பசுமுனால் வார்த்து உருக்கி எடுத்திட்ட எழிலுள்ள சித்திர அழகு பதுமை. அன்னமும் வெட்கும் நன்னடவையிலும் ஆரணங்கு, மதினானும் முகம், கிளினானும் முடி, அலங்காரம் கலையாத சிலையாக இருக்கக்கூடிய இவளை இந்த உலகிலே எத்தனையோ இடத்துக்கு சென்றிருக்கின்றேன், எத்தனையோ ராஜகுமாரிகளை கண்டிருக்கின்றேன். பெண்ணாசை வெறுத்த முனிவர்களும் இந்த மங்கையை கண்டால் பெண்ணாசை பிடித்த பித்தனாக இவள் பின்னாடியே அழிந்து விடுவார்கள். மன்மதன் இவளை பார்த்தால் ரதியை மறந்து விடுவான். இந்திரன் இவளை பார்த்தால் சசியை மறந்து விடுவான். நான் சாமானியப்பட்ட ஒரு மானிடன், மறக்க முடியுமா இவள் அழகை? இந்த உலகம் உள்ளவரை வர்ணிக்கலாம். ஆகையினாலே அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பி உன்னில் கண்ட ஒரு நாளிலே. அலங்காரம் கலையாத சிலை
மூடு கண்டு அன்றி கண்ட ஒரு நாளிலே ஆதந்த மேகங்கள் பூச்சூட கண்டு அம்மாவின் முகம் பார்த்த ஒரு நாளிலே அம்மாவின் முகம் பார்த்த ஒரு நாளிலே அழகாரும் கலையாக சிலை மூடு கண்டு அன்றி கண்ட ஒரு நாளிலே முட்டோடு பூச்செண்டு பன்னீர் மரம் பொன்மாலை நெஞ்சுக்கு மஞ்சம் தரும் முட்டோடு பூச்செண்டு பன்னீர் மரம் பொன்மாலை நெஞ்சுக்கு மஞ்சம் தரும் நீரோடு விளையாடி போகின்ற தென்றல் விதியோடு விளையாடி போகின்றதில்லை நீரோடு விளையாடி போகின்ற தென்றல் நீ கொஞ்சம் விளையாட மஞ்சம் தரும் நீ கொஞ்சம் விளையாட மஞ்சம் தரும் அலங்காரம் கலையாத சிலை கொண்டு கண்டு அன்பி துணில் கண்ட ஒரு நாளிலே ஆனந்த மேகங்கள் பூச்சூட கண்டு அம்மாவுள் முகம் பார்த்த ஒரு நாளிலே அம்மாவுள் முகம் பார்த்த ஒரு நாளிலே அலங்காரம் கலையாத சிலை கொண்டு கண்டு அன்பி துணில் கண்ட ஒரு நாளிலே தான் சூடி மலர் தந்தாண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் சூடி மலர் தந்தாண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்குவோம் தேனாட்சி செய்கின்ற மீனாட்சி தாட்சி தேனாட்சி செய்கின்ற மீனாட்சி நீயே ஆட்சி செய்கின்ற மீனாட்சி சாட்சி திருவீதி வள வந்து உறவாடுவோம் திருவீதி வள வந்து உறவாடுவோம் அலங்காரம் கலையாத சிலை வந்து அங்கே கண்ட ஒரு நாளிலே ஆனந்த மேகங்கள் பூச்சூட கண்ணே அம்மாவுள் முகம் பார்த்த ஒரு நாளிலே அம்மாவுள் முகம் பார்த்த ஒரு நாளிலே இவள் அழகிலே ஆயிரம் லாபப்படுத்த ஆதிசேடனாக கூட வர்ணிக்க முடியாது. அது சரி, உறங்கிக் கொண்டிருந்த என்னை தட்டி எழுப்பிட்டு இப்படி தனியா போய் நின்றுகிட்ட என்ன அர்த்தம்? சோடியா நிக்கவே மாட்டியா? சும்மா இருந்த மனுஷன் சுக்குனதும்னா. ஐயா, நான் இந்த விஷயத்துக்காக உங்களை எழுப்பினேன். நான் தாயா உங்களை எழுப்பினேன்னு சொல்லணும்ல. தட்டி எழுப்பிருக்கேன். நித்திர கொண்டவரை உசிப்பிட்டு இப்படி சரி, நம்மளே கேட்போமே. இறங்கி போகுது நம்ம தட்டி எழுப்பியிருக்கேன் ஏங்க, இந்த உறங்கிட்டு இருந்தனே அப்பொழுது தட்டி எழுப்பது நீங்க தானே? சொல்லலாமா? எங்க உங்களை தாங்க, உங்ககிட்ட தான் பேசுறேன். தூங்கிக்கிட்டு இருந்தேன், நீங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு வந்தீங்க. இப்படி தட்டி தட்டி எழுப்பி இது சொல்லுவாளா? எப்படி எப்படிங்க? இது எப்படி சொல்றது? எப்படி நான் ஒன்ஸ் நான் பாட்டுக்கு படுத்துக்கிட்டேன், சரி. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க. இப்படி தட்டி தட்டி எழுப்பி விட்டுட்டு எனக்கு நான் போய் நின்றுக்கிட்டீங்களே, என்னங்க அர்த்தம்? ஊரு ஊட சொல்லிட்டு அவன் செய்யறது எந்த காமெடி? நான் சொல்ற கண்ணா பாரு, ஏன் நல்லா இல்லையா? ஜவுளி கடையில பொம்மை நிப்பாட்டி வச்சிருப்பாங்கல்ல, விடுங்க, காலையில போய் மதுரையில் பாட்டிக்குவோம். அந்த மாதிரி. நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? ஐயா, பிள்ளை ஊம்ப புள்ள. நல்ல ஒரு பிள்ளை. சொன்னாலே சரி, ஊம பாஷையில கேட்போம். பே, காதும் கேட்காதா? ஆமா, அட கிரகமே, நான் சொல்றேன் கேளுங்க, வேற வழி இல்ல. உங்க பச்சல கை ஜாடி இல்ல, அதனால தெரியுமில்லங்க. ஏப்பு
இந்த கிரகம் பிடிச்சவன் மொட்டை மாடியில் படுத்துக்கிறதால செத்த நாய் கூட விரட்டி போய் கடிக்குமா? அதுலயே கிடைக்கும். அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பார்க்க முத்தாளமே சிலையாட்டம் இருக்கு. லட்சணமா ஒரு கும்பா கூட வெஞ்சனம் இல்லாமல் அள்ளி குடிச்சிடலாம் போல இருக்கு. அம்மூட்டை அழகா இருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் ஆனால் அந்த கண்ணு இருக்கியா, அந்த வித்தாடு போக சொச்சாடு முடிக்கும்ல, அந்த மாதிரி கண்ணு. ஆனால் காதும் கேட்கல, வாயும் பேசல. ஆனா மறுமையை நீங்க சொன்னது மாதிரி யார் ஊமை? யாருக்கு காது கேட்காது? ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் பாட்டுக்கு வந்தபடி பேசலாமா? இல்லை வந்தபடி பேசலாமான்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. பேசுது பேசுது. ஆனா சரி நான் கேட்கிறேன், அவ்வளவு அழகா பேசக்கூடிய நீங்க, இப்படி தெளிவா பேசக்கூடிய நீங்க, வாயிருந்து ஊமையை போல காதிருந்தும் செகடை போன்று இந்த உலகத்தில் நான் தாங்க உங்களை தட்டி எழுப்பின்னு சொல்லாம நான் படுத்திருந்தேன். எதற்காக நீங்க எழுப்புனீங்கன்ற தெரியணும்ல. ஏதோ என்னை எழுப்பலானாய் மடமானே, ஏதோ 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 என்னை எழுப்பலானாய் மடமானே, எனக்கதனை உரைக்க வேண்டும், எனக்கதனை உரைக்க வேண்டும், எனக்கதனை உரைக்க வேண்டும். இசைந்து கீழ்பனானே நானே நானே. சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்த்ததாலே, சிங்கத்தால் நான் அடைந்த துன்பம் தீர்த்ததாலே, செய்த நன்றி எண்ணி வந்தேன், செய்த நன்றி எண்ணி வந்தேன், செய்த அன்பினாலே. சிங்கத்தை கொன்றவர் தாங்கள் தானே? தன் உயிரை பொருட்படுத்தாமல் என் உயிரை எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் என் சிங்கத்தை கொன்று என் உயிரை காப்பாற்றியதால் தங்கள் நித்திரையை கலைக்க வேண்டும். பிறகு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தேன். மிக்க நன்றி. வருகிறேன். வாங்க வாங்க. ஏன்னா இவ்வளவு அழகான பொம்பளை பிள்ளை பார்த்து அப்புறம் ஏங்காம என்னங்க செய்ய முடியும்? அதெல்லாம் தவறு. தப்பு 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 கணத்துல போட்டுங்க. வாங்க. என்ன வாங்க? என்ன கணத்துல போட்டுக்கறணும்? என்னையா ஏங்கல் கூப்பிட கூடாது, கணத்துல போட்டுக்கறணும். கணத்துல போட சொல்றாங்க. ஏன் கணத்துலயா? சரிங்க போட்டுக்கிட்டேன். போட சொன்னா போட்டுக்கிறேன், போடும் வரை கண்ணத்திலே. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் மாத்திரம் வரல, என் தோழியெல்லாம் வந்திருக்காங்க. சரிங்க. அதனால இப்ப நான் போகணும். நான் போயிட்டு சிங்கத்துக்கிட்ட இருந்து உங்களை தான் நான் காப்பாத்தணும். அப்பாடா இப்பதாங்க சந்தோஷமா இருக்குங்க. ஒரு கொடிய சிங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு பொம்பளை பிள்ளையை காப்பாத்திருக்கேன். அதுல மருமகனே இந்த நன்றி கட்ட உலகமடா மனிதா அப்படின்னு பெரும் கொண்ட கலைஞர்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. கலைஞர்களும் கவிஞர்களும். அதுல பாருங்க எனக்கு ஒரு ஆச்சரியம். சிங்கத்துக்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திருக்கேன், சரி இந்த ஆள் தானே நம்மளை கொண்டா நம்மளை காப்பாத்தினா அப்படின்னு போகாம தூங்கி இருந்தவனை தட்டி எழுப்பி நன்றி சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களுடைய தமிழ் மரபை நான் மதிக்கிறேங்க. ஏன்னா அது எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் வராது. பெரிய இடத்து பிள்ளைகளுக்கு தான் வரும். பெரிய இடம் தான். மேன்மக்கள் சொல்லியிருக்காங்களே. ஆமா, ஆகையினால சங்கு சுட்டாலும் ஆமா, ஆகையினால ரொம்ப சந்தோஷங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். சீக்கிரம் கேளுங்க. நேரமாயிருச்சு. சீக்கிரம் கேளுங்க. ஏங்க அவசரப்படுறீங்க? தோழிமார்கள்லாம் வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் நாட்டுக்கு போகணும். சிங்க வாளாடிக்கிட்டு தாங்க கிடக்கு, உசுரோட தான் இருக்கு. ஐயோ சரியா. எந்த ஊரோ இருப்பதே பெயா தாய் தந்தை, எந்த ஊரோ இருப்பதே இன்பம் கொள்ளும் சிந்தை. இதை மாத்திரம் நான் சொல்லிட்டேன்னா உடனே என்னை போக விட்டணும். அழகிய மத்ராபுரி அஸ்வபதி புத்திரி, அழகிய மத்ராபுரி
பூரி அஸ்வபதி புத்திரி அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்திரி. என் பேரு சாவித்திரி. நான் வரேங்க. எங்க ஓடாதீங்க. ஏங்க கோபப்படுறீங்க? என்னங்க இன்னும் மனமானதோ இல்லையே நீ போது, இன்னும் மனமானதோ இல்லையே நீ போது, இச்சை கொண்டேன் கேட்பதற்கு லட்சியமாகாது. ஏன் நான் தெரியாம சொல்றேன், இங்க வாங்க இப்படி. எனக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலைன்னா உங்களுக்கு என்னங்க? இல்லங்க, சிங்கத்துக்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திருக்கேன். அதனால இதெல்லாமே கேட்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலைன்னு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிரை காப்பாத்திருக்கேன். சொல்ல வைக்க மிஞ்சுதி இன்னும் மனமில்லை, சொல்ல வைக்க மிஞ்சுதி இன்னும் மனமில்லை, சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும் இல்லை, சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும். தையலே உன் இன்ப மொழி தந்தது சந்தோஷம், தையலே உன் இன்ப மொழி தந்தது சந்தோஷம், தாரணி ராஜமைந்த தாரணி ராஜமை யாரின் மீது நேசம் தேசம் தேசம். கடவுளே, சிங்கத்துக்கிட்டே செத்துருக்கலாம் இவ்வளோ. அப்படி நம்மள என்ன இந்த பாடுபடுத்துறாரு? ஊரை கேட்டாரு, பேரை கேட்டாரு, தாய் தகப்ப யாருன்னு கேட்டாரு, எல்லாம் சொல்லியாச்சு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு, ஆகலைன்னு சொல்லிட்டேன். இப்போ யாரா மனசுல நினைச்சிருக்கேன், நான் நினைக்கிறேன் நினைக்கல. இது உங்களுக்கு தேவையா? இப்ப இந்த விளம்ப காலத்துல ஏன் கீதுறேன் அப்படின்னா, இப்ப இந்த அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல அதுக்காக இல்ல, அத இன்னைக்கு வந்த கலைஞர்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அப்ப அவங்களுக்கும் போய் சேரட்டுமே அதுக்காக. ஒரு நல்ல இங்க பாருங்க, இங்க வாங்க, அந்த வயிறுல தொக்கத்தை தட்டி இங்க வாங்க. ஏய், உன் வேலை. இப்ப என்ன கேட்டீங்க? என் மனசுல யாராவது யாரையாவது நினைச்சிருக்கீங்க? நினைச்சிருக்கீங்களா? பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா? கணவன் பேரை தாங்க சொல்லக்கூடாது. நீங்க தான் இன்னும் அவரை கல்யாணம் பண்ணலைங்களா? கணவரா வரப்போறவர் தானே அவரு. சரி, ஒண்ணு செய்யுங்க, உங்களுக்காக நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை? இலைமறை காய்மறையா சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அது என்னது? இந்த அந்த காலத்துல இந்த அப்பத்தாமார்கள்லாம் சொல்லுவாங்க, புருஷன் பேர் வந்து சக்கரையா இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஏத்தா உன் புருஷன் பேர் என்னத்தா அப்படின்னா, அவர் பேரு இந்த இந்த பால் டீ எல்லாம் ஆத்தி குடிப்பாங்களா, அது புரிஞ்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருச்சு. வேலு அப்படின்னா முருகன் கையில வச்சிருப்பார்ல, அது தாப்பு எங்க வீட்டுக்காரர் பேரு அப்படின்னு மறைமுகமா சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி சொன்ன, இங்க வாங்க, இங்க வாங்க. அதை மாத்திரம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு என்ன போ விட்டுறணும். சரிங்க சரிங்க. சரி. ஹரிச்சந்திரன் எதை கடைபிடித்தார்? ஹரிச்சந்திரன் எதை கடைபிடித்தார்? நீதி, கொள்கை, வாய்மை. முத என்ன சொன்னீங்க? சத்தியம். இம்மா விட்டுருங்க, சரி, இம்மா விட்டுருங்க. சரி. மீதி வார்த்தையை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சத்திய பிடிச்சுக்கிறேன். காண மயிலாட கண்டிருந்த கோழி. அவன் இந்த நம்பரை வச்சுட்டு அப்புறம் மச்சத்தை கொடுத்தா பான்கோழி. வான் விட்டுருங்க, இங்க வாங்க. டைமிங் பார்த்து மறுபடியும் கோழியை முத விட்டுட்டு ஏங்க? இந்த முத சொன்னீங்கல்ல கடைசியா ஒரு வார்த்தை. போங்க, நீங்க பெரிய இடத்து பிள்ளை, கோழியை போய் விட சொல்றீங்க. ஏங்க வார்த்தையில கோழிங்கிற வார்த்தையை விடுங்கண்ணா. இந்த நம்பரை வச்சு தொக்க எடுத்து அதாங்க. கோழி விட்டாச்சு. சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். ஆமா, ரெண்டு பேர்த்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு. சொல்லுங்க. பான் சத்திய. எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க? தலைகீழ சொல்றீங்களே. ஹரிச்சந்திரன் கடைபிடித்ததையும் இதையும் ஒண்ணு சேருங்க. ஹரிச்சந்திரன் கண்டிருந்த கோழி. சத்தியவா பான் சத்திய, பான் சத்திய, பான் சத்திய, பான் சத்திய, சத்தியவான். ஆகா சத்தியவான் என்பவன் நான் தானே மாதே. சத்தியவான் என்பவன் நான் தானே மாதே. ஆகா சத்தியவான் நான் தானே மாதே. நீங்க ஒருத்தர் எதை கட்டா பட்டக்குன்னு இங்க வாங்க. இப்படியே ஊரை கட்டிக்க, பேரை கட்டிக்க, எல்லாம் கேட்டுவிட்டு நான் தான் உடனே நாம் நம்பிடுவோமா? இல்ல நாங்க நம்பிடுவோமான்னு நான் அவரை ஓவியத்துல பார்த்திருக்கேன். ஓவியத்துல பார்த்தா அந்த ராஜ முத்திரை அவர் கையில இருக்கும். இவ்வளவுதானங்க ஓவியத்துல பார்த்திருக்கீங்க, ராஜமுத்திரை அவர் கையில இருக்கும். ஆகா சத்தியவான் என்பவன் நான் தானே மாதே. ஆகா சத்தியவான் என்பவன் நான் தானே மாதே. அப்படியா அப்படியா ஆனந்தம் இப்போதே, அப்படியா அப்படியா ஆனந்தம் இப்போதே. ஆனந்தத்துக்கு ஏது கூரை ஆட்சி தாங்காதே. ஆனந்தத்துக்கு ஏது கூரை ஆட்சி தாங்காதே. அன்பு கொண்டு தீர்களுக்கு இன்பம் நீங்காதே.
பேர் ஜாண்டிங்கன்னா அப்ப என் பேருக்கு இங்க வருது மசி. சுவாமி, சத்தியமாக ஓவியத்தில் தான் தங்களை சந்தித்தேனே தவிர நான் என்ன தெரியுமா நினைத்தேன், முதலில் யாருக்கு தெரியுமா நன்றி சொல்ல வேண்டும்? இறைவன் ரூபத்தில் வந்த அந்த சிங்கத்துக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். உங்களை பார்க்க வேண்டும், உங்களுடன் பேச வேண்டும், உங்களையே நான் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று மனதில் எவ்வளவு ஆசை தெரியுமா? இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறும். ஆனால் எப்படி தெரியுமா என் மனது இருந்தது? சொல்லவா சொல்லவா? மயக்குமாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. மயக்குமாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா. தங்கள் மீது எவ்வளவு ஒரு ஆசை வைத்திருக்கிறேன். உன்னை கண்டதும் உன் ஆடல், உன் பாடல், உன் மொழி இத்தனையும் கேட்டு எனக்கு மயக்கம் வந்து விட்டது. அப்படியா? ஆனால் நீதான் மௌனமாக இருந்தாய். சொல்லுங்கள் பார்க்கலாம். மயக்கம் என்ன? இந்த மௌனம் என்ன? மாணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன? இந்த மௌனம் என்ன? மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன? இன்ப சலனம் என்ன? அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுள்ள உன் காதலுக்கு வரும் காணிக்கையின்றி கிடைத்ததில்லை கண்ணா. வரும் தேவதை போலே
கவிப்பாட மயக்கம் என்ன ஆஹா மௌனம் என்ன மணிமாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன ஓடி வரும் வண்ணை நீரோடை உன்னை செய்து ஓடிடும் காதல் கீதங்கள் கேட்டு உள்ளம் புள்ளகை மிதந்து வர மல்லிகை காட்டு மெல்லிடை மீது செல்லவில் போடி தாளாட்டே வண்ண கீதைகளில் கவிப்பாட மயக்கம் என்ன மௌனம் என்ன மணிமாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன சலனம் என்ன காணிக்கதான் கண்ணே அதை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன் உன்னை நான் ஒரு பெண்ணியினால் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் போனாலும் தரமாட்டேன் மயக்கம் என்ன அந்த மௌனம் என்ன மாளிகைதான் கண்ணே தயக்கம் என்ன சலனம் என்ன காணிக்கதான் கண்ணி காணிக்கதான் கண்ணி சாவித்ரி சுவாமி தந்தையார் என்னை வந்து சேரும்படி சாட்சி தந்தையார் என்னை வந்து சேர மொழி காட்டி அனுப்பினார் மாதே தந்தையார் என்னை வந்து சேரும்படி சாட்சி அனுப்பினார் மாணி சென்று பார்த்து வர வெண்ணிலேனே இங்கு தங்க நாள் வருகின்ற பாதகம் சிந்தையானது நிந்தையானது நாள் வருகின்ற பாதகம் சிந்தையானது நிந்தையால் தந்தையார் என்னை வந்து சேரும்படி சாட்சி அனுப்பினார் மானே என்ன சுவாமி இப்பொழுதுதான் நாம் சந்தித்தோம் அதற்குள்ளாக தந்தையார் அழைக்கிறார் நான் செல்ல வேண்டும் என்றால் உம்மை நான் பிரிந்துயிர் வாழ்வது உத்தமனே கிடையாது உம்மை நான் பிரிந்துயிர் வாழ்வது உத்தமனே கிடையாது இது சத்தியமும் ஆகாது இது ஓசு உம்மை நான் பிரிந்துயிர் வாழ்வது உத்தமனே கிடையாது இந்த மாவிய தந்தை சொல்ல மிக்க மந்திரமாவது சொந்த பெரியோர்கள் சொல்லை இது தொத்துடாதினி விட்டு வாழ்வெளி என்று என்னை வந்து சேரும்படி சாட்டி அனுப்பினார் மானே என்னால் முடியாது நானும் உங்களுடன் வருவேன் தத்தை போல் பேசும் பெண்ணே தந்தை தாயோரை நான் கண்டேன் நித்தமும் மகிழ்ச்சியாக செய்வனி எல்லாம் செய்து சத்தியம் வந்து சேர்வேன் தடையின்றி விடையை வாயே தடையின்றி விடையை
காமத்தில் சுவாமி. கட்டுண்டோம், காதலித்தோம் என்று இல்லாமல் இந்த உலகம் இந்த சத்தியவானை போற்றி புகழ்வது உனக்கு பிடித்தமா, இல்லை இகழ்வது உனக்கு பிடித்தமா? அப்படி என்றால் போனவுடன் திரும்பி வந்து விட வேண்டும். உங்கள் நினைவாலேயே காத்து கொண்டு இருப்பேன். என் உடல் தான் அங்கே, என் உயிரெல்லாம் உன்னை சுற்றிதான் வரும். மன்னா ஆசை மன்னா, என் நேச மன்னா, மன்னா என் ஆசை மறந்திடடி, மனம் மாறி நிறங்கி இருந்திடடி, மன்னா என் ஆசை மறந்திடடி, மனம் மாறி நிறங்கி இருந்திடடி. ஆசை நாடோ மறப்பதில்லை, நாடோ மறப்பதில்லை, நம்பு கூறிதி சொல்லை ரூபச்சித்திர மாமர குயிலே, உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்தினை நான் அளிப்பதரா, அன்பினா இன்பமா இங்கே வா. அட்டியது இதோ கிட்டவரே, அட்டியது இதோ கிட்டவரே, வந்தேனா ஓடி ஒன்றாக ஆடி, வந்தால் நீ ரோதும் என்றால் நீ போதும். கண்டா சமீரி கொண்டான இன்பம் இங்கே தீராமல் எங்கே நான் சொல்வேன். இன்றாவி தட்டும் என்று எடுத்தேன், அன்பான மொத்தம் இங்கே கொடுப்பேன். ஆகாக இந்த மொத்தம் அடிக்குதடி.